ஆளுநர் ஆர்.என். ரவி தனது உரையை புறக்கணித்திருக்கிறார், சட்டப்பேரவையை புறக்கணித்திருக்கிறார். இது குறித்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார், கடந்த முறை அவர் சில நிமிடங்கள் வாசிச்சு கிளம்பிட்டார். இந்த முறை வாசிக்கவே இல்லை. 2 நிமிடங்கள்லேயே அவர் பேரவையிலிருந்து வெளியேறி இருக்கிறார். ஆளுநரின் செயல்பாடு பற்றி உங்களுடைய கருத்து? ஆளுநரை பொறுத்தவரையில் அவர் தொடர்ந்து சட்டமன்றத்தோடு அல்லது அரசோடு ஒரு மோதல் போக்கைத்தான் கடைபிடிக்கிறார். இதில் தமிழக சட்டப்பேரவையில் எது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதெல்லாமே பேரவைத் தலைவரின் முடிவுதான். தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது என்பது எப்போது நாம் தமிழ்தாய் வாழ்த்தை எடுத்துக்கொண்டோமோ, அதிகாரபூர்வமாக எடுத்துக்கொண்டோமோ அன்றிலிருந்து தொடங்குகிறது. எனக்கு தெரிந்து 1969 கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்து இதுதான் மரபு. எனவே அதை மாற்ற வேண்டும் என்று ஆளுநர் கோர முடியாது. இதுதான் சரியான விஷயம். ஆனால் ஆளுநர் அந்த உரையை வாசிக்க விரும்பவில்லை என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். காரணம், இது அவருக்கு தெரியும். தமிழ்தாய் வாழ்த்தான் முதலில் பாடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள். தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து விளக்கம் வருகிறது. அப்படி என்றால் உரையை வாசிக்க அவர் விரும்பவில்லை. காரணம், உரையிலே அரசு பல்வேறு சாதனைகளை கூறியிருக்கும். ஆளுநர் உரை என்பது அரசின் உரை, இது அனைவருக்கும் தெரிந்ததுதான். பல்வேறு சாதனைகளை கூறியிருப்பார்கள். அதை விடுத்து படிக்கலாம், அல்லது போன முறை செய்த மாதிரி முதல் வரியை வாசித்து விட்டு கடைசி வரியை வாசித்து அப்படி முடிக்கலாம். இதுல இயல்பாக ஒரு ஆளுநர் உரைக்குள் தனது கருத்தை சேர்க்க முடியாது. அதாவது டாக்டரின் ஆஃப் அடிஷன் என்கிற கோட்பாடு கிடையாது. டெலிஷன் என்கிற கோட்பாடு ஆளுநர் விடுத்து படிக்கலாம். ஆனால் அப்படி செய்யக்கூட அவர் விரும்பவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். எனவேதான் இந்த தேசிய கீதத்தை பற்றிய மீண்டும் ஒரு முறை அந்த பழைய சர்ச்சையை தான் அவர் நினைவுபடுத்துகிறார். ஆளுநர் உரையே தேவையில்லை என்பது இன்னொரு கருத்து. இதை சொல்லியிருப்பது அன்றைய ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவர்கள். அவரது பிரசிடென்சியல் இயர்ஸ் நூலிலேயே அதை குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநர் உரை, ஜனாதிபதி உரை இரண்டுமே தேவையில்லை. காரணம், அது ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து வருகிற எச்சம். ஒரு கிங் அல்லது ஒரு குயின் மை கவர்மெண்ட் என்று சொல்லலாம். எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் உரையை மை கவர்மெண்ட் என்று சொல்ல முடியும்? இப்படி எல்லாம் சொல்லி அவர் ராஜீவ்காந்தி காலத்திலேயே அந்த ஆட்சேபனைகள் எல்லாம் எழுப்பி இருக்கிறார். ஆனாலும் இது தொடர்கிறது. அரசியல் சாசனப்படி இப்படி செய்ய வேண்டும். ஆனால் இப்படி செய்ய தவறினால் என்ன தண்டனை என்று நமது அரசியல் சாசனம் சொல்லவில்லை. பல நேரங்களில் தெலுங்கானா மாநிலத்தில் கூட ஆளுநரை அழைக்காமலேயே முதல் சட்டமன்றத்தின் முதல் ஆண்டின் துவக்க தொடரை தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கும் வேறு வகையான நடவடிக்கை எடுக்க முடியாது. தமிழக அரசை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் ஆளுநர் பதவிக்கு மரியாதை கொடுத்து அவரை அழைத்து சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் அரசை பாராட்டலாம். ஆனால் அரசு இதை நேரடியாக ஒளிபரப்பி இருக்க வேண்டும். அது என் கருத்து. அவை எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது பேரவை தலைவரோட டிஸ்கிரிஷன் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இப்போ எதனால அவர் புறக்கணிச்சிருக்கிறாரு? ஒரு கவன ஈர்ப்பு நடவடிக்கை அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இதன் மூலமா என்ன ஆதாயம் ஆளுநருக்கு வந்துட போகுது? உரையை வாசிக்க விரும்பவில்லை, அவ்வளவுதான். இதுல உண்மையிலேயே ஆளுநருக்கு அரசியல் ஆதாயம் கிடையாது. அவர் தேர்தலில் நிற்க போவது கிடையாது. கவன ஈர்ப்பு செய்தும் பயன் கிடையாது. இந்த ஆளுநர் இப்படித்தான் செய்வார் என்று அனைவருமே எதிர்பார்த்திருப்பார்கள். ஆக ஆளுநர் தன் உரையை வாசித்தல் என்பது ஒன்று, உரையின் ஒரு பகுதியை வாசித்து மறுபகுதியை வாசித்ததாக பொருள் கொள்ளலாம். இல்லாவிட்டாலும் சபாநாயகர் அதை மீண்டும் அவரே தான் வாசிக்க போகிறார். ஆளுநர் வாசித்ததாகத்தான் சபையில் பதிவு போகிறது. தேசிய கீதம் தமிழ்நாடு சட்டப்பேரவை அவமதிக்கிறது, அரசியல் சாசனத்துக்கு புறம்பாக நடக்கிறது, இந்த பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டுகளை ஆளுநர் ரவி கூறுவது என்பது பொருத்தமானது அல்ல. அதே நேரத்தில் இங்கு ஆரம்பத்திலிருந்தே ஏற்கனவே அதிமுக இப்படியான ஒரு எதிர்ப்பு செய்யும் என்பது எதிர்பார்த்ததுதான். அவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து வருவார்கள் என்பது எதிர்பார்த்ததுதான். ஏற்கனவே இன்று காலை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் அதிமுக மாணவர் அணி போராட்டம் நடத்தி இருக்கிறது. எனவே இதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் தான். அதையும் ஆளுநர் காரணமாக கொள்ள முடியாது. காரணம், ஆளுநர் முதலிலேயே வெளியேறிவிட்டார். ஆக ஒட்டுமொத்தத்திலே அவை ஒரு நல்ல போக்கோடு தொடங்க வேண்டும் என்பதிலே ஆளுநருக்கு முதலில் இருந்தே ஆர்வம் இல்லை. அதே போல அரசியலமைப்பு சட்டமும் தேசிய கீதமும் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அவமதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவையிலிருந்து வெளியேறினோம் அப்படின்ற ஒரு குறிப்பு அவங்களுடைய ராஜ்பவனோட எக்ஸ்தளத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த சூழல்ல இப்போ அந்த பதிவு நீக்கப்பட்டிருக்கு.
இதை பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? காரணம் என்னவென்றால், பேரவையிலிருந்து உண்மையிலேயே வெளியேறது குறித்த ஒரு விளக்கம், அந்த பதிவு சில நிமிடங்களிலே நீக்கப்பட்டிருக்கு. அப்படி என்றால் ஆளுநர் மாளிகை எந்த அளவுக்கு அவசரப்படுகிறது அல்லது ஆளுநர் எப்படி அவசரப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அரசியல் சாசனப்படி ஆளுநர் உரை நிகழ்த்தப்பட வேண்டும் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆளுநர் தன் உரையை நிகழ்த்தாமல் அவர்தான் சென்றிருக்கிறார். அப்படி என்றால் அரசியல் சாசனத்தை மீறியது யார்? மிக எளிதாக பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்விதான். அரசியல் சாசனப்படி நடக்காதது ஆளுநர் தான். அரசியல் சாசனத்திலே ஒரு சட்டமன்றத்தில், மாநில சட்டமன்றத்தில் எது முதலிலே பாடப்பட வேண்டும், எது அடுத்தாற்போல் பாடப்பட வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடப்படவே இல்லை. அது எல்லாமே எப்போதுமே பேரவைத் தலைவரின் முடிவுக்கு உட்பட்டதுதான். சட்டமன்ற வளாகத்திலே நடக்கிற எல்லாமே பேரவைத் தலைவர் தான். அப்படி இருக்கும்போது இப்படித்தான் முதலில் பாட வேண்டும், இது பின்னால் பாட வேண்டும் என்றெல்லாம் எந்த மாநிலத்திலும் ஆளுநரை வாசிப்பதற்கு வந்த ஆளுநர் உரையை வாசிக்க வேண்டும். அதிலே விடுத்து படிக்கலாம் அல்லது சேர்த்து படிக்கலாம். அதிலே சர்ச்சைகள் எழலாம், அது வேறு விஷயம். ஆனால் இவர் முழுவதுமாக படிக்காமலேயே வெளியேறிவிட்டார் என்று சொல்லும் போது அரசியல் சாசனத்துக்கு புறம்பாக நடந்தது RN ரவி அவர்கள் தானே. அரசியலமைப்பு சாசனப்படி நடந்து கொள்ளாதது ஆளுநர் RN ரவி தான் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இப்போ தன்னுடைய உரையை அவர் வாசிக்கவில்லை. இந்த ஆளுநர் உரை தான் ஒரு அரசோட கொள்கை விளக்க உரையாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த சூழல்ல அவர் வாசிக்காத நிலையில இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? ஆளுநர் வாசிக்காத நிலையிலும் அந்த உரையை வாசித்ததாக பொருள் கொள்வார்கள். சபாநாயகர் வாசிக்கலாம் அல்லது யார் வேண்டுமானாலும் வாசித்து ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டதாக பொருள் கொள்வார்கள். ஏனென்றால் இந்த சட்டமன்ற நிகழ்ச்சி நிரலே ஆளுநர் உரை வாசித்தல், சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறையும் போது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், அதுபடிதான் இது நடக்கும். எனவே அது பெரிய அளவுக்கான பிரச்சனை எதுவுமே உருவாக்காது. ஆனால் பொதுவாக மாநில ஆளுநர்கள் இவ்வாறு நடந்து கொள்வது சுதந்திர இந்தியாவிலே இது முதல் முறை அல்ல, பல முறை பல மாநில ஆளுநர்கள் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக நாம் உண்மையிலேயே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், இது போன்ற தேவையற்ற மரபுகளை எல்லாம் நீக்கி விடலாம். இதெல்லாம் அந்த காலத்திலிருந்து, அதாவது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து வருகிறது. ஆங்கிலேயர் காலத்து சட்டங்களை எல்லாம் நாம் நீக்கிவிட்டு புதிய சட்டங்களை கொண்டு வருகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த காலத்திற்கு ஒவ்வாத நடைமுறையால் என்ன பயன்? மக்களின் வரிப்பணம் தான் இதில் வீணாகிறது. சில மாநிலங்கள் ஆளுநரை அழைக்காமலேயே புதிய ஆண்டின் சட்டமன்ற கூட்டத்தொடரை, முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடங்குகின்றன. அந்த மாநிலங்களுக்கு என்ன தண்டனையா கொடுக்க முடியும்? இதெல்லாம் தேவையற்ற விஷயம். நாம் மரபு ரீதியாக பின்பற்றி கொண்டே இருக்கிறோம். என்றைக்கு இதற்கு முற்றுப்புள்ளி வரப்போகிறது என்று தெரியவில்லை. ஆளுநரின் உரையே தேவையில்லை அப்படின்றதா உங்களுடைய கருத்தாக இருக்கு. இப்போ தேசிய கீதம் இசைக்கப்படலை, அதனால தான் வெளியேறணும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாலும் கூட இப்போ அது நீக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இப்போ பேரவை தலைவரோட அதிகாரங்களுக்குள்ளெல்லாம் ஆளுநர் கடந்த முறையும் மூக்கை நுழைத்தார். இப்போ மீண்டும் அப்படியான ஒரு காரணம் சொல்லப்படுறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா? ஏற்றுக்கொள்ள முடியாதது. காரணம், எந்த சட்டமன்றமும் அந்த சபாநாயகரின் அதிகார எல்லைக்கு உட்பட்டதுதான். சட்டமன்றத்தில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், யார் யார் நடந்து கொள்ள வேண்டும், யார் யாரை வெளியேற்ற வேண்டும், இது எல்லாமே இன்னும் சொல்லப்படால் PH பாண்டியன், மறைந்த PH பாண்டியன் அவர்கள் அண்மையில் தான் அவருக்கு நினைவு நாள் கொண்டாடப்பட்டது. ஸ்கை இஸ் த லிமிட் என்று சொன்னார். வானளாவிய அதிகாரம். உண்மையிலேயே ஒரு மக்களாட்சியிலே அப்படி வானளாவிய அதிகாரம் இருக்க முடியுமா என்பதெல்லாம் அது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். என்றாலும் சபாநாயகர் குறித்தான மரியாதை அதுதான். சபாநாயகர் தான் எல்லாவற்றையுமே தீர்மானிக்கிறார். அவரை பொறுத்தவரையில் அவர் மரபுப்படி ஆளுநரை நேரடியாக மாளிகைக்கு சென்று அவர் உரையாற்ற வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் வரும்போது மரபுப்படி அவர் நின்று வரவேற்று அவருக்கு போலீஸ் அணிவகுப்பு மரியாதை எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர் அவைக்குள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். எந்த வகையிலும் அவர் கண்ணிய குறைவாக நடத்தப்படவில்லை. எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரியாக கருப்பு கொடி அணிந்து போராட்டத்தோ கண்டனம் எழுப்புவதோ எல்லா சட்டமன்றங்களையும் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு எதிராகவே 2024 முதல் கூட்டத்தொடர்களே மக்களவையிலே கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் உரையை வாசிப்பார்கள். இதுதான் மரபு. இப்போது சபாநாயகர் உரையை வாசித்துக் கொண்டிருக்கிறார், ஆளுநர் உரையை. அப்படி என்றால் ஆளுநர் உரையை வாசித்ததான பொருள் கொள்ளப்படும். இதுல ஆளுநருக்கு என்ன தனிப்பட்ட முறையில அவருக்கு என்ன அனுகூலம் கிடைத்து விட போகிறது, அல்லது அரசியல் ரீதியாக என்ன அனுகூலம் கிடைத்து விட போகிறது? அவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்கிற அவரது சொந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை செய்கிற ஒரு முயற்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அவர் வாசிக்கலனாலும் வாசித்ததாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.